ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னாச்சு, எதுக்காக ஹாஸ்பிட்டல் போனேன் அப்படிங்கிறத தாங்க சொல்ல போகிறேன். திங்கட்கிழமை நைட்டு கொஞ்சம் டென்ஷன், வேறு சில பிரச்சனைகளை மண்டையில் ஏற்றிக்கிட்டு அதை வெளியே எடுத்துக்க தெரியாமல் அது என்னமோ மாதிரி எப்படி சொல்கிறது, கை காலெலாம் மரத்து போன மாதிரி போயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் முடியல. சரின்னு பக்கத்தில் உள்ள ஒரு கிளினிக்கில் போய் பார்த்தோம். அங்கே பல்ஸு ப்ரெஷர்லாம் லோவாக இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் போய் வேறு எங்கேயாவது ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுங்க, ஒரு ட்ரிப்ஸு போட்டு ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் அப்படின்ட்டாங்க. நாங்கள் கும்பகோணம் ஜிஹெச்சுக்கு போயிட்டோம். போய் ஒரு 2 மணி நேரம் அந்த எமர்ஜென்சி வார்டில் வச்சுருந்து ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லாகவும் நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டோம், நார்மல் வார்டுக்கு போயாச்சு. மறுநாள் காலையில் டாக்டர் பார்க்க வந்தார். என்னம்மா இப்போ எதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னாரு. இப்போ ஒன்றும் இல்லைங்கவும், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்திருக்கான்னு கேட்டாங்க. வந்ததில்லை எனக்கு. அப்போ அவங்க ஸ்கேன் பார்த்துட்டு வாங்கன்ட்டாங்க, தலையில் சிடி ஸ்கேன் போய் மொதல் நாள் எடுக்க போயிட்டோம். மொதல் நாள் எடுத்தால் அன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு மேலே தான் இது தருவேன்ட்டாங்க. அப்போ 3 மணிக்கு மேலே வாங்கி மறுநாள் டாக்டர்கிட்ட நேற்று காலையில் டாக்டர்கிட்ட காட்டினேன். என்ன சொன்னாங்கன்னா, பிரச்சனை எதுவும் இல்லை, தலையில் நீர் கோர்த்துருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, 3 வாரம் மாத்திரை கொடுப்பே சரியாயிருந்துட்டாங்க. சைனஸ் பிரச்சனை இருக்கலாம். இங்கே வருங்க மயில் எழுப்பாதீங்க, அமைக்க எழுப்புனா எல்லோரும் நினச்சிடுவாங்க. சரின்ட்டு அதோட அவ்வளோதாங்க. நேற்று டாக்டர்கிட்ட காமிச்சேன். இது எனக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்பா வேறு டென்ஷனை மனசில் ஏற்றிக்கிட்டு அதை எனக்கு அந்த துக்கத்தை நமக்கு வெளியேப்படுத்த தெரியல. கோவம் டென்ஷன்லாம் இருக்கும்ல, அது வேறு. அதை நான் இன்னொரு நாள் சொல்கிறேன், சரிங்களா? அதை எனக்கு வெளிப்படுத்த தெரியாமல் அந்த டென்ஷனை மனசுக்குள்ளே வச்சு ஒரே நாளில் கொஞ்ச நேரத்துலேயே அது எனக்கு கை கால்லாம் மரத்து போன மாதிரி போயிடுச்சு. அதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சரி, எனக்கு தெரிஞ்ச இனிமேல் யாரும் மனசுக்குள்ளே எதையும் வச்சுக்கிட்டே இருக்காதிங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. இதுதான் ஸ்கேன்லாம் எடுத்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதான் எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க. போயிட்டு வந்தாச்சு, ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. அது இன்னைக்கு சரியாயிடும். எல்லோரும் எனக்காக ரொம்ப ப்ரே பண்ணிங்க. எல்லாருக்குமே நன்றி, தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.